Hello beauties, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கறேன். The backல புஷ். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒன்று வந்து மிஸ் கிளேயரோட ரோஸ் கலர் லிப்ஸ்டிக், இன்னொன்று வந்து என்வைபேயோட லிப்ஸ்டிக், அடுத்து ஒரு லிப் லைனர் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 எடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நான் அந்த மிஸ் கிளேயரோட லிப்ஸ்டிக் எடுத்து எங்கள் கையில் அப்ளை பண்ண, உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்தால் நீங்கள் ப்ரஷ்ஷை அப்ளை பண்ணலாம். நான் வந்து எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ்லேயே ஒரு லைட் ஒரு டிண்ட் கலர் வந்திருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அடுத்த லிப்ஸ்டிக் நான் எடுக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரௌன் நியூட் லிப்ஸ்டிக், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம லிப்ஸில் கூட போட்ட மாதிரியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் தான் நியூட் லிப்ஸ்டிக்ஸ். அண்ட் இதுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் தான். நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஐஷேடோ லுக் வரும். அண்ட் அந்த லிப் லைனர் எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு கார்னர் அந்த ஒரு கார்னர் பார்த்தீங்களா, ஒரு நம்ம ஐ லுக் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான். ஸோ நான் அடுத்த கண்ணும் போட்டுட்ருக்கேன். ஸோ சேம் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரோஸ் கலர் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் மட்டும் போடும்போது பிங்கோட அந்த இதுதான் தெரியும். ஸோ அந்த ப்ரௌனும் போடும்போது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தெரியும். தென் சேம் அதே மாதிரி நான் அந்த கார்னர் மாதிரி வரைஞ்சி விடுறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம அவுட்டில் வந்து ஒரு அது வரைக்கும் நம்ம எண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபுல் கர்வ் போட்டு விடுறேன். அண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணணும், இல்லைனா அது அப்படியே அந்த ஒரு லைன் மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நான் ப்ரௌன் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரௌன் வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் இதுதான் முக்கியமானது. உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு கிளாஸி எஃபெக்ட் இருக்குது, இல்லை தொட்டா அப்படியே கையில் வருது அப்படின்னா ஒரு பவுடர் எடுத்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட டால்கம் பவுடர் இருந்தால் ஜஸ்ட் அதை வந்து தொட்டுட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வைங்க. அப்படியே வச்சிங்கன்னா அந்த ஒயிட் பேச்சஸ் வந்துடும். ஸோ அவ்வளோதான், பாருங்கள். நான் அகெயின் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் டிஃப்ரென்ஸ் தான், ரொம்ப ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம காந்த கண்ணழகி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பை பை, டேக் கேர்.